தென்காசியில் ஆர்டிஓ அலுவலகத்தில் கட்டுக்கட்டாக லஞ்ச பணம் என்னும் இடைத்தரகரின் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்டிஓ அலுவலகத்தை லஞ்ச கூடாரமாக மாற்றிய இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? ஆர்டிஓ அலுவலரின் இருக்கையில் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு இடைத்தரகர் ஒருவர் கட்டுக்கட்டாக பணத்தை எண்ணும் பகீர் வீடியோதான் இது. ஆர்டிஓ அலுவலகத்தை லஞ்ச கூடாரமாக மாற்றி மக்களை அலைக்கடிக்கும் சம்பவத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்குமா? தென்காசி மாவட்டத்தின் ஆர்டிஓ அலுவலகம் குத்துக்கல் வலசை பகுதியில் செயல்பட்டு வருகிறார். புதிதாக வாங்கப்படும் வாகனங்களின் பதிவு, உரிமம் புதுப்பித்தல் மற்றும் லைசன்ஸ் என பல்வேறு பணிகளை மேற்கொள்ள இங்கு தினமும் ஏராளமான மக்கள் வருவார்கள். ஆனால் அதில் எந்த வேலையாக இருந்தாலும் அது இடைத்தரகர்களின் உதவி இல்லாமல் நடக்காது. இதற்காகவே தென்காசி ஆர்டிஓ அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடைத்தரகர்கள் சுற்றித் திரிகின்றனர். ஒப்பனாகவே மக்களிடம் லஞ்சம் கேட்பதாக ஆர்டிஓ அலுவலர் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அவர் தனது இருக்கையை இடைத்தரகர்களிடம் ஒப்படைத்துவிட்டு எதுவுமே தெரியாதது போல தனியாக ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கையெழுத்து போடுவது, சீல் வைப்பது போன்ற பணிகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. புதிய வாகனங்களுக்கு 400 முதல் 1000 ரூபாய் வரையிலும், லைசன்ஸ், வாகனம் புதுப்பித்தல் என ரகமாக லஞ்சம் வாங்கும் இடைத்தரகர்கள் அதை அரசு அதிகாரியிடம் கைமாற்றி தங்களுக்கான கமிஷன் தொகையை பிரித்தெடுத்துக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. ஆன்லைனில் முறையாக அப்ளை செய்து ரசீது எடுத்து சென்றாலும் லஞ்சம் கேட்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பணம் இல்லை என்று கூறினால் வேலையை இழுத்தடித்து அலைய விடுவதால் ஆர்டிஓ அலுவலகம் என்றாலே லஞ்ச கூடாரமாகத்தான் கண்ணுக்கு தெரிவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்குமா? ஆர்டிஓ அலுவலகத்தில் நிகழும் அநியாயத்திற்கு முடிவு கட்டப்படுமா? காத்திருப்போம்.